Hello viewers, welcome to Super Brain. 8th sum பார்க்கலாம். A school wants to conduct tree plantation program அப்படின்னா மர நடு விழா வந்து நடத்துறாங்க ஒரு ஸ்கூல்ல. For this a teacher allotted a circle of radius 6 meter ground to 9th standard students for planting saplings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மரக்கன்றுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நட போறாங்க. எந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 9th கிளாஸ் ஸ்டூடெண்ட். அதுக்கு வந்து ஒரு பிளேஸை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்ல. பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல ஒரு கிரவுண்ட்ல வந்து பிளேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரேடியஸ் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏபிசிடி இது பாருங்க, ஏபிசிடி அப்படின்ட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்காங்க. ஏபி அவங்களுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிடி பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபியும் சிடியும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும் அந்த லைன் ரெண்டும். இஃப் another student places a flower pot at the point P, இந்த பாயிண்ட் Pல வந்து ஃப்ளவர் பாட் வச்சிருக்காங்களாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிக்கும் இந்த சிடிக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பீன்ற பாயிண்ட். தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு பீன்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து நமக்கு இங்க ஓ இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருந்து இந்த பீக்கான டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டர்ல இருந்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல எங்க ஒரு லைன் ட்ரா பண்ணாலும் அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ ரேடியஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஓ ஏவையும் இந்த ஓடி மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஓபி ஓசி இது கூட ரேடியஸ் தான். இப்போ நமக்கு இது ரெண்டு மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து இந்த ஏபி அப்படின்ற கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த ஏபி கார்டை இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஏபியோடைய லென்த் வந்து நமக்கு 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இது என்ன ஆகும், இது 4 மீட்டர் இது 4 மீட்டராக மாறிடும். இந்த சென்டர்லேருந்து ஒரு கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் அது கார்டை வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது 4 மீட்டர் இது 4 மீட்டராக மாறிடும். ஸோ அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த சிடி அப்படின்ற கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை நான் ட்ரா பண்ணுறேன். இது என்ன பண்ணும், இந்த சிடியை ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். அப்ப சிடி வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப இது 5 மீட்டர் இது 5 மீட்டரா நமக்கு பிரிச்சிடும் இந்த கார்டு. ஓகே, சரி. இப்ப பாருங்க, நமக்கு எது கண்டுபிடிக்கணும்னா இந்த ஓபி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு இங்க சுத்தி இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் நமக்கு வேணும் இல்லையா, அது தெரிஞ்சாதானே நம்ம ஓபி வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். அப்ப இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா. இதுக்கு வந்து இந்த ரெண்டு இடத்துக்கும் இப்போ நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எம், இது வந்து என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தும் இங்கே இருக்க பாருங்க, இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் இந்த ஓபியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஏஎம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஓஏவும் ஓபியும் நமக்கு ரேடியஸ் இல்லையா, ரேடியஸ் வந்து அவங்க நமக்கு 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 6 மீட்டர். அப்போ இதுவும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டராக தான் இருக்கும். சரி, அப்போ ஓஏ வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு 6 மீட்டர்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, ஏஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் இங்கே எழுதிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் எழுதணும் இல்லையா. ஸோ ஏஎம் ஈக்குவல் டு ஃபுல்லாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியை தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஏபி வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்களா, டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஏஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபுல்லாக கொடுத்ததுல இருந்து பாதி அப்படின்னு சொல்லும்போது டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ 8/2 வந்து 4 மீட்டர்னு கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஓஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏஎம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஓஎம் தான் வேணும். அதுக்கு வந்து இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இங்கே ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஓஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் என்ன போட்டுக்கலாம், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஓஏ இருக்கு, அதுன்னு நமக்கு ஹைப்போடெனிஸ். அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்ஓ ஸ்கொயர், ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்ஓ ஸ்கொயர். ஓஏ பார்த்தீங்கன்னா நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ 6 மீட்டருக்கு 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஈக்குவல் டு ஏஎம் பார்த்தீங்கன்னா 4ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ 4 ஸ்கொயர் போட்டுக்கலாமா. ப்ளஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம்ஓ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 6 ஸ்கொயர்னா 36ன்னு உங்களுக்கு தெரியும். 4 ஸ்கொயர்னா 16. அதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், -16 மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஓ ஸ்கொயர் மட்டும் இருக்கும்.
நமக்கு என்ன வேணும், MO ஸ்கொயர் தான் வேணும். அது அப்படியே இருக்கட்டும். இதுலேருந்து இது சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 20 கிடைக்கும். 36ல் 16 போனால் என்ன ஆகும், நமக்கு 20 வந்துடும். நமக்கு என்ன வேணும்னா MO தான் வேணும். இப்போ இந்த ஸ்கொயர் என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். அப்போ MO = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ MO நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், OND. ஸோ இன் ட்ரையாங்கிள் ONDல பார்த்தீங்கன்னா நமக்கு OD தெரியும் இல்லையா, அதை எழுதிக்கலாம். OD = 6 மீட்டர்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இங்கே ND வேணும். ஸோ ND வேணும்னா நமக்கு CD தான் கொடுத்துருக்காங்க. இப்போ CD/2 போட்டால் தான் நமக்கு ND கிடைக்கும், அதாவது இந்த 5 கிடைக்கும் இல்லையா. ஸோ ND = CD அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பாதி. CD எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 10 கொடுத்துருக்காங்களே. அப்போ 10/2 போட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு 5 மீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ NDயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இப்போ நமக்கு வேணும் இந்த ON வேணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்போ இதுக்கு நம்ம இந்த ON கண்டுபிடிக்க போகிறோம். இது பெர்பெண்டிகுலர்னா இங்கேயும் நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடெனியூஸாக இருக்கும். அப்போ OD ஸ்கொயர் இங்கே பை பித்தாகரஸ் தியரம்னு எழுதிக்கலாம். OD ஸ்கொயர் ON ஸ்கொயர் ப்ளஸ் ND ஸ்கொயர். ON ஸ்கொயர் ப்ளஸ் ND ஸ்கொயர். இப்போ OD நமக்கு தெரியும் 6ன்னு சொல்லிட்டு, அப்போ இங்கே 6 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த ON தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால அது அப்படியே இருக்கட்டும். ND வந்து நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ இங்கே 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 6 ஸ்கொயர்னா 36ன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 5 ஸ்கொயர் நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா -5 ஸ்கொயர் ஆகும். ஸோ 5 ஸ்கொயர்னா 25 இல்லையா, அப்போ -25 ஆகிடும். இந்த ON ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ 36ல் 25 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 11 வருமா. 11 = ON ஸ்கொயர் வேணுமா, நமக்கு என்ன வேணும், ON தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 அப்படின்ட்டு கிடச்சிரும். மீட்டர் போட்டுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம OMனாலும் MOனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், MO வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ON பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த MO கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ON கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11ன்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். நான் எப்படி இது ரெக்டாங்கிள் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அப்போ இதுவும் 90 டிகிரி, இது 90னா இதுவும் 90, ஸோ இதுவும் 90, இங்கே அப்போ இதுவும் 90யாக தான் இருக்கும். அப்போ எல்லாமே 90 டிகிரியாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஏன் ரெக்டாங்கிளாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஸ்கொயர். இது வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 வந்திருக்கு, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 வந்திருக்கு. அப்போ லென்த்தும் பிரெத்தும் வேறு வேறு வந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா, ONPM வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ONPM is a rectangle with all the angles 90 டிகிரி. 90 டிகிரி இருக்க எல்லா சைடும், அதனால இது நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ MO வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20னா PNனும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 தான். ஸோ MO = PN = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 மீட்டர்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பிரெத்து பாருங்கள், ON = MP = ஸோ ON = MP = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 மீட்டர் வந்திருக்கு. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெக்டாங்கிளில் ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து ஒரு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இல்லை இந்த ட்ரையாங்கிள் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த OPயை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ONP எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ONPல பார்த்தீங்கன்னா இப்போ OPயை நம்ம ஈஸியாக பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது OPயா, அப்போ OP ஸ்கொயர் = ON ஸ்கொயர் ப்ளஸ் NP ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. So OP ஸ்கொயர் = ON ஸ்கொயர் ப்ளஸ் PN ஸ்கொயர். நமக்கு OP தான் வேணும், அதனால OP ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ON பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். ப்ளஸ் PN பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ OP ஸ்கொயர் = இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 11 மட்டும் வரும். இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 20 மட்டும் வரும். அப்போ OP ஸ்கொயர் = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 31 வருமா. ஆனால் நமக்கு OP தான் வேணும். இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வெளியே வந்துடும். இப்போ இதை நமக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ என்ன பாருங்க,
31 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கா நம்ம பார் போட்டு வருமா லாஸ்ட்லேருந்து. ஸோ நமக்கு இருக்கிறதே இங்கே 2 நம்பர் தான். இப்போ இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் வந்து 4 3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து 5 ஸ்கொயர் 25 வரும், 6 ஸ்கொயர் 36 ஆகிடும். இப்போ இதை விட பெருசாகிடும் இல்லையா? அப்போ நம்ம 5 ஸ்கொயர் தான் போட முடியும். அதனால 2 5 இங்கே போட்டுக்கலாம். 5 5 25 வருமா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே டாட் வச்சுக்க போகிறோம். ஏன்னா அடுத்து இறக்குறதுக்கு நமக்கு நம்பர் இல்லை, அதனால டாட் வச்சுட்டு இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் நம்ம கீழே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம 2 0 தான் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ இந்த மேலே இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த கோஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். 10 வருதா? இப்போ இந்த 10 கூட நீங்கள் இங்கே ஒரு நம்பர் போட போகிறீங்க. இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். ஸோ இப்போ நான் இங்கே 1 போட்டேன்னா இங்கே 1 போட்டேன்னா 101 வரும். ஸோ இது வந்து நமக்கு 600 வரலாம், இல்லை 600 விட கம்மியாக வரலாம். ஆனால் அதை விட அதிகமாக போகக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 போட்டுக்கிறேன். அப்போ இங்கேயும் நான் 4 போடுறேன். அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 4 4 16. இப்போ பேலன்ஸ் 1 வருமா? இந்த 0 இருக்கனால இங்கே 1 போட்டுக்கிறேன். அப்போ 1 4 4 ரொம்ப கம்மியாக வருதா? ஸோ நான் வந்து 5 போடுறேன். ஸோ இங்கேயும் நான் 5 போடுறேன். அப்போ என்ன ஆகும்? 5 5 25 பேலன்ஸ் 2 1 5 5 வருதா? இப்போ நான் 6 போட்டேன்னா அப்போ கண்டிப்பாக 600 அதிகமாக தான் போகும். அப்போ 5 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். அப்போ இங்கேயும் 5 போட்டுக்கலாம், இங்கேயும் 5 போட்டுக்கலாம். இங்கே வந்திருக்க ஆன்சர் என்ன? 525 போடணும். இங்கே போடுறது தான் இங்கேயும் போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு 600ல் 525 போனால் 75 வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது தெரியலனா இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து வார பண்ணும்போது இது 5 ஆகும், இது பார்த்தீங்கன்னா 9 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 5 போச்சுன்னா நமக்கு 5 வரும், 9ல் 2 போச்சுன்னா 7 வரும், 5ல் 5 போனால் 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 75 வந்திருக்கா? இப்போ இதுவும் நமக்கு வந்து சின்ன நம்பராக இருக்கா? அதனால ஆல்ரெடி டாட் வச்சதுனால இன்னும் ஒரு 2 0 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10. இப்போ பேலன்ஸ் 1 வருமா? திருப்பியும் 5 2s are 10. அந்த 1 ஆட் பண்ணும்போது 110 வந்துடும். நீங்கள் இங்கே டாட்லாம் பார்க்கக்கூடாது. 55 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 110 கிடைக்கும். இப்போ 110 எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு நம்பர் போடுவீங்களே அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். அந்த நம்பர் வந்து ஒன்று இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக இருக்கலாம். ஆனால் பெருசாக மட்டும் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நான் வந்து சும்மா ஒரு 5 போடுறேன், இங்கேயும் 5 போடுறேன். இப்போ பாருங்க 5 5 are 25 பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 0 இருக்கனால இந்த 2 அப்படியே போட்டுக்கிறேன். 1 5 are 5 1 5 are 5. இப்போ இதை விட இது ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து 6 போடுறேன். அப்போ இங்கேயே 6 போட்டால் இங்கேயும் 6 போடணும். அப்போ 6 6 are 36 பேலன்ஸ் 3 வந்துடும். 0 இருக்கனால 3 அப்படியே போட்டுக்கிறேன். 1 6 are 6 1 6 are 6. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 6 3 6 வருது. இதை விட இது கம்மியாக இருக்குது. இப்போ நான் 7 டைம்ஸ் போட்டேன்னா கண்டிப்பாக அது அதிகமாக தான் போகும். ஸோ பாருங்கள் 7 7 49 பேலன்ஸ் 4. இப்போ பாருங்கள் அதிகமாகிடுச்சு. அப்போ இதை விட இது அதிகமாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இதுதான் போட முடியும். இப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6 என்ன வந்திருக்கு? 6 6 36 6 6 6 36. அப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து பாரோ பண்ணுமா? இது 4 ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4 வரும், 9ல் 3 போனால் 6 வரும், 4ல் 6 போகாது, இங்கேருந்து பார பண்ணுவோம். அப்போ இது 6 ஆகும், இது 14 ஆகும், 14ல் 6 போனால் 8ன்னு வந்துடும். சரி, இப்போ ஸோ இதெல்லாம் நீங்கள் சப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் கண்டுபிடிச்சிக்கோங்க போதும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு? ஓபி ஈக்குவல் டு 5.56ன்னு வந்திருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 5 விட அதிகமாகவோ இருந்தால் இது கூட ஒரு 1 நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை இது வந்து 4 அப்படி இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்படியே 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம், 5.5ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இது 5க்கு அதிகமாக இருக்கிறதுனால இது கூட 1 ஆட் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகணும்? 5.1 ஆட் பண்ணும்போது 5 கூட 6ஆக மாறிடும். அப்போ 5.6 அப்படின்ட்டு கிடைக்குது. அது மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர்னு போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.